நம்ம ரேடியோ மிர்ச்சி 90.3 எஃப்எம்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல தனுஷ் செல்வராகவன் பாடிய ஒரு அற்புதமான பாடல். அவங்களே வேற எழுதி இருக்கிறாங்க. மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. அதாவது இந்த கால இளைஞர்களுக்கு இந்த பாட்டு கரெக்டா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கால இளைஞர்கள் இப்படி மட்டும் இல்ல, இப்படியும் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஸ்டுடியோல இன்னைக்கு SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு. ஹலோ சார், உங்க பேரு? பிரசாந்த். பிரசாந்த். பிரசாந்த் எங்க இருந்து வரீங்க? எந்த ஏரியா? நான் கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். கோடம்பாக்கத்துலேருந்து வரீங்க. ஓகே, கோடம்பாக்கத்துலேருந்து பாவம் டெய்லி SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் படிச்சுட்டு வர்றாரு. இவ்வளோ கஷ்டப்படுற இந்த இளைஞனுக்குள்ள இன்னைக்கு நிறைய திறமை இருக்கு. நவராத்திரி ஸ்பெஷல்ல இன்னைக்கு இந்த திறமை என்ன அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அது ஒரு க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், இல்தகா செய்யா இருக்கா அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நமக்கு புரியறதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கேரக்டருக்கு புரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மீனிங்கா சொல்லுவாரு, காதல் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி. இதுக்கும் இன்னைக்கு நம்ம கேட்க போற இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னங்கறத சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சம ஹாட்டு மிர்ச்சி. இங்க அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. IHAMTOHAMMES UHD. நான் அந்த விளையாட்டுக்கு வரலைங்க. ஸ்டே டியூன் ரேடியோ மிர்ச்சி. ரேடியோ மிர்ச்சி 90.3 FMல அதனோட கோலி சோடா கேட்டுட்டு இருக்கீங்க. நவராத்திரி ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரசாந்த் அப்படிங்கிற பையன் SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து வந்து பேசிட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கிற பையனுக்கு இந்த நேரத்துல என்ன வேலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா படிக்கிறதோட மட்டும் இல்லாம, படிக்கிறதே கஷ்டம், படிக்கிறதே தலைகீழா படிக்கிறாரு. என் பையன் தலைகீழா நின்று படிச்சான்ப்பா, அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் தலைகீழாவே படிக்கிறாரு. உங்களுக்கு புரியல? எனக்கும் லைட்டா ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி தான் இருந்தது. வணக்கம் பிரசாந்த். வணக்கம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் வந்து, அதாவது என்னன்னா, எதை எடுத்தாலும் நீங்க ரிவர்ஸ்ல தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் இருக்கு. எந்த வார்த்தை சொன்னாலும் அது ரிவர்ஸ்ல ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சூப்பரான ஒரு மேட்டர் அது. இது எந்த வயசுல இது உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கண்ணாடியில் காமிச்சா அது வந்து உல்டாவா தெரியும் இல்லை, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணல, எனக்கு தெரியவும் இல்லை. பெங்களூர்ல ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் வந்து அப்படியே ஒரு மாதிரி மாற்றி தெரிஞ்சது, ஏதோ ஒன்று இனிமேல் மாற்றி தெரிஞ்சது. அப்போ தான் நான் பார்த்தேன், என்ன மாற்றி தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ பெங்களூர் போகிற வழி ஃபுல்லாக வந்து எந்த வேர்டு, எங்கே ஹோர்டிங் எதை பார்த்தாலும் ரிவர்ஸில் ஏதோ ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா அதை அப்படியே திருப்பி ரிவர்ஸில் சொல்லிட்டே வந்தேன். அப்படி 6ஆம் கிளாஸில் வந்து சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சது. எனக்கே தெரியாமல் நான் அதுக்கு அப்போத்துலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அது எனக்கு தெரியல. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபேர்வெல் ஸ்கூல் 12th ஃபேர்வெல் நடக்கும்போது ABCD வந்து 60 செகண்ட்குள்ளே யார் சீக்கிரமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பேனா ப்ரைஸ் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரைஸ்! நம்ம ஊர்ல மட்டும் தான் தருவாங்க. எவ்வளவு சீக்கிரமா சொல்றீங்களோ உங்களுக்கு சோப்பு டப்பா பிரைஸ், பேனா பிரைஸ். அது மாதிரி பேனா பிரைஸ் அப்படின்ட்டாங்க. ஒரு பேனா காசப்பட்டு நாங்கள் போய் சொல்லணும் அப்படின்னும் போது 15 செகண்ட்ல சொன்னேன். அப்போ நான் எதுவும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல ABCD, சும்மா போய் சொல்லும் போது 15 செகண்ட்ல சொன்னேன். எனக்கு டை பிரேக்கர் ஒரு பொண்ணு வந்துருச்சு. ஒரு பொண்ணு டை பிரேக்கர் வந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் வந்துட்டு திருப்பி போய் பண்ணேன். அப்போ வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது 4 செகண்ட்ஸ்ல பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கு 10-11 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் தப்பா வர சொல்லிட்டான். ABCD 4 செகண்ட்ல சொன்னீங்க? ரிவர்ஸ்ல. சரி, ஓகே. எங்களுக்காக ஒரே ஒரு சொல்லிக்காதீங்க பார்க்கலாம். ZYXWBUT SRKP YNM LKJ JFD CBA. நான் ஒத்துக்க மாட்டேன். நடுவில் சில வார்த்தைகள் இருந்த மாதிரி இருந்தது, இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்லோ மோஷன்ல போட்டுக்கோங்க. இதுதான் எங்க ஸ்கூல்ல போட்டாங்க. ஓ, சான்ஸே இல்ல. 26 வார்த்தையை 4 செகண்ட்ல சொல்லக்கூடிய நபர் பிரசாந்த். அவர் தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவர் என்னென்னலாம் தலைகளா சொல்றான்னு பாருங்களேன். ஸ்டே டியூன் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. நான் அம்பானி பரம்பரை மாமி, நீ கதவை தர நவராத்திரி சுண்டல் தரியா. ஐயோ வந்துட்டியா? இந்த பாருடா, நவராத்திரிடா, வீட்டுல பண்டிகைடா. என்ன இந்த பொம்மையெல்லாம் எழுந்து ஆடுற மாதிரி குழந்தைய லட்சணமா ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். நவராத்திரி சுண்டல் மாமா 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 மாமி, மாங்கா பீஸ் போட்டு சுண்டல். போதுண்டாம்பி, நீ பாடின அழகுல பொம்மையெல்லாம் 4வது மாடியில இருந்து குதிச்சு கொடுத்து கிளம்பு. போங்க மாமி, இப்பெல்லாம் நீங்க மாமாவுக்கு மட்டும்தான் சுண்டல் தரேன். நீங்க என்ன சரளா மாமி, சாந்தி மாமில இருக்காங்களா? நான் அங்க போறேன், போங்க. பாவியும் கோச்சுருட்டா, அம்பியும் கோச்சுருட்டா, அடாடிக்க கோச்சுக்காதீங்கோ. உங்களுக்காக நம்ம ரேடியோ மிர்ச்சியில நவராத்திரி ஸ்பெஷல்ல ரீவைட் ராகத்துல சுண்டல் ராடியோ, கோலி சோடால மிர்ச்சி CAP, ஏகப்பட்ட ஸ்பெஷல் காத்துட்டு இருக்கோம். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது சம ஆட்டு வச்சு ஆதவன் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு. என் பேர்ல ஒரு படம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அது வேற விஷயம். ஷாயிலதா சுதா ரகுநாதன் பாடின அந்த பியூட்டிஃபுல்லான சாங்கோட நம்ம ரேடியோ மிர்ச்சி 90.3 FMல கோலி சோடால இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். அவர் எதை சொன்னாலும் வந்து தலைகளா சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா வந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் அது அப்படியே ரிவர்ஸ்ல இல்லையா? ஐ வாண்ட் அ சாம்பிள். கோலி சோடா சொல்லுங்க. ADOSILOG.
என்னால முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஓகே. இப்போ நீங்க அந்த ரிவர்ஸ்ல பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. 12th படிக்கும் போது பேனாலாம் பிரைஸ் வாங்கிட்டீங்க. உலகத்திலேயே சிறந்த பரிசு அது. அதுவும் ஒரு பொண்ணை தோக்கடிச்சிட்டீங்க. அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் வந்து இது இங்கிலீஷ்ல மட்டும்தானா இல்ல வேற? ஆக்சுவலி இங்கிலீஷ்ல மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி தமிழ்ல சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு நாள் வந்து தமிழ்ல சொல்லிப்பாரு அப்படின்னாரு. எங்க அம்மாவும் ஹிந்தியில சொல்லிப்பாரு அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ ஹிந்தி அண்ட் தமிழ்ல அவங்க மாத்தி மாத்தி கேட்டு இருந்தாங்க. அதுவும் சொல்ல ஆரம்பிச்சு. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ வந்து அப்போ அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு கல்ச்சுரல்ஸ் நடந்தது. அந்த கல்ச்சுரல்ஸில் வந்துட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுறேன். 60 seconds to fame அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில். அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது 60 செகண்டில் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் போய் மைக் பிடிச்சிட்டு நின்ட்டேன். அங்கே ஒரு 1200 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அந்த குதிரை வந்துட்டு மைக்கை பிடிச்சிட்டு கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே பொண்ணுங்க எல்லாரும் ஜாலியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பசங்களே வந்து நிறைய வேர்ட்ஸ்லாம் கேட்டாங்க. அவங்க ஆடிட்டோரியம் பேரெல்லாம் படிச்சாங்க. அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன். அங்க இருந்த ஜட்ஜ் 2 பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. சோ அப்போதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆவறது 1200 கேர்ள்ஸ். ஓகே, அவங்களே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. நேரா சொன்னாலே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நீங்க தலையில வர சொல்லிருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம பிரசாந்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா படிக்கிற பையன் இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுப்போம். ஸ்டே டியூன் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. நம்ம ரேடியோ மிர்ச்சி 90.3 FMல அதோட கோலிசோடா கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல்ல மிஸ்டர் பிரசாந்த் CIP காலேஜ்ல இம்பார்ட்டன்டான பர்சன் பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து 16,693.01 புள்ளிகள். அது வந்து இட்ஸ் அப் பை 246.99 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், HDFC அவங்கெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது L&T, SBI பங்குகள். ஓகே, ஸ்டே டியூன் டு மிர்ச்சி 90.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. Radio Mirchi 98.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. ரேடியோ மிர்ச்சி 90.3 FMல அதோட கோலி சோடா கேட்டுருக்கீங்க. நவராத்திரி ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு CIP. என்ன சார் VIP கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன CIP அப்படின்னு நீங்க கேட்கலாம். காலேஜ்லேயே இம்பார்ட்டன்ட் பர்சன் இவர் தான். ஸோ அதனால இவருக்கு இன்னையிலேருந்து வழங்கப்படுகின்ற பட்டம் CIP பிரசாந்த். நீங்க ஒரு CID சங்கர் மாதிரி பெரிய ஆளா வருவீங்க. இப்போ பிரசாந்த் ஸ்கூல் படிக்கும்போது ட்ரை பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபேர்வெல், அண்ணா ஆதர்ஷ் கேர்ள்ஸ். ஓகே ஃபைன். இருந்தாலும் வந்து சுமார் எத்தனை வார்த்தைகள் ஏதாவது கணக்கு இருக்கா, இல்ல எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அதே மாதிரி ரிவர்ஸ்ல சொல்லுவீங்க? இது வரைக்கும் என் லைஃப்ல நான் கேள்விப்பட்ட எந்த வார்த்தையா இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். அப்படி கேள்விப்படாத வார்த்தையா இருந்தாலும் அதோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன். ஸ்பெல்லிங் தெரிஞ்சா கரெக்டா சொல்லிடுவேன். அண்ட் இப்போ ஆக்சுவலி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் 1 minute 40 secondsல 100 words சொல்லியிருக்காரு. நான் அவர் சொன்ன வேர்ட்ஸே எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க சொல்லிட்டேன். எடுத்துட்டு அவங்க வந்து கேட்க சொன்னேன். அதே செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நான் 1 minute 33 secondsல முடிச்சிருக்கேன். அவரோட 7 seconds முன்னாடி முடிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு அது நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க பொட்டானிக்கல் வேர்ட்ஸ், ஜுவாலஜிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிக்ஷனரிலாம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். அதுலேருந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரிவர்ஸ்ல சொன்னோம்னா அப்போ ஸ்ட்ரைட்டா வந்து அந்த வேர்டோட ஒரு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தெரியும். அப்போ நீங்க நிறைய படிக்கணும். ஆமா இல்ல, கண்டிப்பா. இப்படி தம்பி, இப்படி நீ காலேஜும் படிக்கிறீங்க. இந்த காலத்துல படிக்கிறதே பெரிய விஷயம். அதுவே வந்து நமக்கு இன்னும் இவ்வளவு பெரிய அது வந்து அதுல ஒரு லாஜிக் இருக்காது. எப்படின்னா சப்ஜெக்ட் படிக்கிறது பெரிய விஷயம். நீங்களே சப்ஜெக்ட் படிச்சுட்டு இதை பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சப்ஜெக்ட் படிக்கிறது இல்ல. நான் எங்க படிக்கிறேன்? நான் படிக்கிற பையன் கிடையாது. நான் படிப்பும் கிடையாது. எனக்கு வேலை இது ஒண்ணுதான். நான் இது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வர டைம்ல முன்னாடி நாள் ராத்திரி உட்காந்து எல்லா பசங்களும் மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் வரும்போது எப்படி ரிவர்ஸ்ல எப்படி எழுதிட்டீங்கன்னா மக்கள்? நான் எழுதல. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வந்து யாரோ ஒருத்தன் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்துட்டு ரிவர்ஸ்லயே ஆன்சர்லாம் எழுதி வச்சிருக்கான். எங்க மேம் தான் அதை கரெக்ட் பண்ணிருக்காங்க. உன் தாக்கத்தை பாத்தியா, இவனோ ஒருத்தர் ரிவர்ஸ்ல எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு எங்க காலேஜ் மேம் சொல்லி என்ன திட்டிட்டு இருந்தாங்க. வெரி நைஸ். அந்த ரிவர்ஸ் எழுதும்போது ரஷ்ய மொழி மாதிரி கருதப்படுகிறது இல்லையா? எஸ், ரஷ்ய மொழியில வந்து அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டியில நிறைய வந்து அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம CIP பிரசாந்த். சொல்லுங்க. ரிவர்ஸ்ல இங்கிலீஷ் மட்டும் தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? ஹிந்தி, தமிழ் ட்ரை பண்ணிருக்கேன். வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஐயோ என்னால முடியலையே. சரி ஓகே, ஸ்டே டியூன் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சமாட்டு மச்சி தலை சுத்துதுரா சாமி. Radio Mirchi 98.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. ரேடியோ மிர்ச்சி 90.3 FMல அதோட கோலி சோடா கேட்டுருக்கீங்க. நம்ம கோலி சோடால நீங்க நவராத்திரி ஸ்பெஷல்ல மிர்ச்சி CIP பிரசாந்த். சொல்லுங்க. ஆல் ரிவர்ஸ்
இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்க போறேன். சரியா? ஒரு 1 மினிட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் அப்படியே உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. கண்டிப்பா. சரியா? அப்பா லிசனர்ஸ், நீங்களும் கொஞ்சம் கரெக்டா உட்காந்துருங்க. சில ரொம்ப காமெடியான வார்த்தையெல்லாம் நான் கேட்க போறதில்ல, நார்மலான வார்த்தை தான் கேட்க போறேன். கரெக்டா என்னென்ன சொல்றேன்னு பார்க்கலாம். கின்னஸ் SSCNIUG சன்சேல. இப்போ எனக்கு என்ன காதுன்னா, எனக்கு வேகமா கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. செலிப்ரேட்டட் DETARBELEC மகாராஜா AJRAHAM என்கேஜ்மெண்ட்ஸ் STNEMEGAJNE ஆப்பர்ச்சுனிட்டிஸ் SEITUNROPPU ஓகே. கேலோர் Galord EROLAG ஓகே. ஜர்னி த்ரூ டான்ஸ் ECNAD HGURHTYENRUOJ இன் கம்பெனி ஆஃப் மியூசிக் CISUMFOYNAPMOCNI சைதை துரைசாமி YMASIARUD IADIAS எக்ஸ்ட்ரானரி. பெனிஃபிட்ஸ் STIFENEB காமர்ஸ் ECREMMOC செல்போன் ENOHPLLEC நியூஸ் SWEN சத்தியம் MAYHTAS ஜாப்பனீஸ் ESCN APAJ இன்டென்சிவ் EVIS NETNI கண்டக்டட் DETCUDNOC ஸ்டூடெண்ட்ஸ் STNEDUTS familiarize ESIR IMAF themselves SEVLES MEHT industry YRT SUDNI glows SWOLG சான்ஸே இல்ல. எக்ஸ்ட்ரானரி. இது மாதிரி ஒரு பர்சனை நான் வந்து சந்திச்சதே கிடையாது. இது வந்து நீங்க இப்ப இங்கிலீஷ்ல சொல்றீங்க, இதே மாதிரி நீங்க தமிழ்லயும் வந்து சொல்லுவேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? தமிழ்ல ட்ரை பண்ணிருக்கேன், நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் தப்பா சொல்ல. அதாவது நார்மல் நம்ம அந்த இலக்கிய தமிழ் இப்படிலாம் போனா வந்து நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ செகண்ட் லாங்குவேஜ் நான் தமிழா இருந்தா அதையும் சொல்லிடுவேன். இப்போ நம்ம நார்மலா பேசுற தமிழ்ல எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். நார்மலா பேசுற தமிழ் எல்லாமே சொல்லிடுவேன். ஓகே, சூப்பர். அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? தாய்மொழியாம் தமிழ் மொழியை கேட்போம், அதுவும் தலைகீழாக. ஸ்டேட் இன் ரேடியோ மிர்ச்சி 88.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. Radio Mirchi 98.3 FM. ரேடியோ மிர்ச்சி 88.3 FMல அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கோலி சோடா. நவராத்திரி ஸ்பெஷல் மிர்ச்சி CIP பிரசாந்த் SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து நமக்காக இவ்வளவு தூரம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டருங்க. ஸ்ட்ரைட்டா படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். சில பேர் என்னங்க அது என்ன போட்டிருக்குதுங்க தேர்தல் இப்படிதான் படிப்பாங்க. ஆனா இவர் இருக்கிறாரு ஸ்ட்ரைட்டா படிக்கிறது மட்டும் இல்லாம அது அப்படி ரிவர்ஸ்லயும் சொல்றாரு. பிரசாந்த் சொல்லுங்க. என்ன இங்கிலீஷ்ல சொன்னீங்க, ஃபாரின் லாங்குவேஜ், பட் இருந்தாலும் வந்து தாய்மொழியாம் தமிழ் மொழி நம் மொழி இல்லையா? கண்டிப்பா. தமிழ் மொழியில் நீங்கள் எப்படி? ஓகேவா? ஓகே, நீங்க கேளுங்க பார்க்கலாம். கேட்கலாமா? கேளுங்க. வேட்பு மனு நூமா டைப்பே. கடைசி நாள் இல்னா சி டைகா. விறுவிறுப்பு போய் ப்ரூவி ருவி. வெளியாகும் இம்கு ஆளிவே. ஐயோ சான்ஸே இல்ல. மந்திரி ரீதி இன்மா. தெலுங்கு குயிங்லுத்தே. நிமிடத்திற்கு குயிக் தூய் திருத்தி டாமினி டாமினி டமினி. ஓகே, நிமிட. ஐயோ சான்ஸே இல்ல. வாக்குப்பதிவு ஊதி பயப் குயிக்வா. வேற என்ன சொல்லலாம், நிறைய இருக்குது வார்த்தை. மாநகராட்சி சீட் ராக்கா நாமா. சீட்ராக்கா மானாமாவா? நமா. சீட் ராக்கா நாமா. சீட்ராக்கா நாமா. ஓகே, சரி சொல்லுங்க. இப்ப நான் தலைகளை சொல்றேன், ம், நீங்க ஸ்ட்ரைட்டா ஓட சொல்றீங்களா பாப்போம். அப்படியா? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. டாபா ரூவே. டாபா ரூவே. டாபா ரூவே. வேறுபுடு. வெறுப்புடு. வேறுபாடு. வேறுபாடா? டாபா ரூவே. வேறுபாடா. வேறுபாடா. டாபா ரூவே. டாபா ரூவே. சரி, ஓகே. டூ இன் லாக்கா. டூ இன் லா கா. காலா இன்டு கலண்டு. காலண்டு. காலண்டு. காலாண்டு. 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 சரி, ஓகே, ஃபைன். அப்படி இப்படி ஆனா நெருங்கி வந்துட்டீங்க. இன்னையில இருந்து இது என்னோட பிராக்டிஸா எடுத்துக்கங்க. இப்படி சொன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? இது மாதிரி நிறைய டேலண்ட் அவர் இன்னும் நிறைய வச்சிருக்காரு. இன்னொரு சிம்மர் இருக்குது, அது என்னன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சம ஹாட் மிர்ச்சி. Turn up the radio. Turn up the radio. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi is summer hot Mirchi. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi is summer hot Mirchi. Turn up the radio. Turn up
98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. நம்ம ரேடியோ மிர்ச்சி 90.3 எஃப்எம்ல கோலி சோடால இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். மிர்ச்சி சிஐபி காலேஜ்ல இம்பார்ட்டன்ட் பர்சன் இவர் தான். எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்திருக்கக்கூடிய இவருடைய டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தையும் தலைகீழா சொல்றது. தலைகீழா இந்த சென்ஸ் என்னன்னா, அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் அப்படியே வந்து ரிவர்ஸ்ல சொல்றது. ஸோ அந்த வகையில வந்து பிரசாந்த், இப்போ நீங்க வந்து இந்த ரிவர்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ இது மாதிரி வந்து நீங்களே ஒரு எனக்கு, ஏன்னா நான் வந்து எப்பவுமே வந்து சினிமா கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன். ஒரு நல்ல சினிமா படங்களுடைய பேர் வரிசையா தலைகளாக சொல்லுங்க, அப்புறம் அது எல்லாத்தையும் நேராக சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ராத்தியின் ஏ டைட்கோ லைமா இன்மா தா இன்மா இன்வா லா இல்வா, அதுக்கப்புறம் வந்து ருமிதி சன்சைல ரூமிதி தீமீரு ஐ இன்வால வேலை வல்லவன், அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க இன்டமா நம் இன்மா மன்மதன் மன்மதன், டைட்கோ லைமா டைட்கோ லைமா மலைக்கோட்டை. ஏய் இட்ரே வாஸ் டைட்கோ லைமாடா. அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்னது இன்ராத்தியின் ஏ சூப்பர் ஸ்டார் இந்திரன். தலைவர் படத்தை என்ன தம்பி இது? சரி ஓகே, இருந்தாலும் அவர் வந்து டேலண்ட் நீங்க எக்கச்சக்கமா இருக்குது அவர்கிட்ட. இவர்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது என்னன்னா அந்த மேட்டர் எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் எல்லாரும் கரெக்டா கேட்டுக்கணும். ஏன்னா அது எனக்கு புரியாத பாஷை. ஸ்டேடியம் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. நம்ம ரேடியோ மிர்ச்சி 90.3 FMல கோலி சோடால இன்னைக்கு மிர்ச்சி சிஐபி காலேஜ்ல இம்பார்ட்டன்டான பர்சன் மிஸ்டர் பிரசாந்த் பேசிட்டு இருக்கிறாரு. பிரசாந்த் சொல்லுங்க. நவராத்திரி ஸ்பெஷல்ல உங்களோட வந்து பேசல ஐம் வெரி வெரி ஹாப்பி. அதுல வந்து உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் இருக்கு, ரொம்ப வித்தியாசமான ஒரு டேலண்ட், சூப்பரான டேலண்ட். எனக்கு இந்த டேலண்ட்டை பார்க்கும்போது இப்போ இந்த கின்னஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல உங்க பேர் வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கிரைட்டீரியா எல்லாம் கேட்டீங்களா? இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குதா? அது போயிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 2 பேர் இந்தியால இருந்து கின்னஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் முதல்ல லிம்கா வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன். அவங்களே அவங்க இதில் பண்ணுறதுல கின்னஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னா 2 நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ, 2 டிவி இன்டர்வியூ வேணும். ப்ளஸ் இப்போ எனக்கு அடிஷனலாக இந்த ரேடியோ மிர்ச்சி வேற கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ 3 நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. இப்போ நான் டிவி இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2 டிவி இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் நான் பர்ஃபார்ம் பண்ற வீடியோ ஒன்று, அதாவது ஆடியன்ஸ் முன்னாடி பர்ஃபார்ம், அந்த 1200 கேர்ள்ஸ் சொன்னல அந்த மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ற வீடியோ இதை சப்மிட் பண்ணேன்னா வந்துட்டு அவங்க கின்னஸ் சொல்ற ரெக்கார்டுக்கும் அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்டுக்கு வந்து என் ஃபேமிலியோட என்ன லண்டன்ல கூட்டு போயிட்டு அங்க ஸ்டாச்சு முன்னாடி நிக்க வச்சு சர்டிபிகேட்லாம் கொடுத்து இப்படிலாம் பெருமைப்படுத்தி திருப்பி இந்தியா காமிச்சிருப்பாங்க. இது பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2 வாட்டி தான் இந்த ரெக்கார்ட் கின்னஸ்ல பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸை தவிர உலக அளவுல வேற யாருமே இது இன்னும் ட்ரை பண்ணல. மூளை 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 அதாவது சிந்திக்கும் திறன் வாய்ந்தவர்கள் யார் என்றால் அது இந்தியர்கள் என்று நான் மாறுதட்டி சொல்வேன். எனக்கு வந்து பாஷையில கொஞ்சம் லைட்டா பேசுறேன். ஓகே, யாரும் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. ஸ்டேடியம் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சமாட்டு மச்சி. रेडियो मिर्ची 90.3 FM ला उन्होंने गोली सोडा கேட்டுட்டு இருக்கீங்க. आपके लिए गोली सोडा है. मिर्ची सीएपी है ऑन गोली सोडा नवरात्रि स्पेशल है. मिस्टर प्रशांत है, मिस्टर प्रशांत है, नवरात्रि स्पेशल है प्रशांत है. आपके लिए ऑल वर्ड्स रिवर्स है, इंग्लिश है, तमिल है, नो हिंदी है. हिंदी है. मेरा हिंदी नहीं मालूम, तुम्हारा हिंदी मालूम, मालूम हिंदी रिवर्स है. இப்போ நான் பேசுறது எவ்வளவு குழம்பி படுத்து தெரியுமா? சரி சொல்லுங்க, என்ன வார்த்தையில நீங்க தலைகளா சொல்ல போறீங்க? ஹிந்திலையா? உங்களுக்கு ஒரு 5 வார்த்தை சொல்லட்டா? இது எந்த வார்த்தை சொன்னாலும் எனக்கு தெரியாது. சரி, நான் இப்படி கேட்கிறேன். आपका नाम क्या है? है या एक इम्मा ना का पा आ. तुम खूबसूरत लड़की है किडली तरसू बकू மது. மச்சான மதும் ஐயோ சான்ஸே இல்லை. ஐயோ இதெல்லாம் வச்சு நான் தாய்ல எல்லாம் போயிடுவேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, தூக்கூன் பேஜாவுங்க, தூக்கூன் பேஜாவுங்க, தூக்கூன் பேஜாவுங்க, காஜாவும் இம்பே கூ நகு தூ. சரி, தூ பாகல் है लगा पातू. मैं तुमसे प्यार करता हूँ. हूँ है ता रका रया इप चांस है मतू मैं. சூப்பர் பாய். இல்தக்கா செயல் ஆரம்பிச்சு கடைசியில மே தும்சே பியார் கர்த்தாவுல வந்து முடிச்சுக்கிறான். எல்லாமே லவ் தான்ப்பா, லவ்ல தான் எல்லாம். அந்த இடத்துல தான் எல்லாம். இதை மட்டும் தலையில பசங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
எங்கேயோ போடுவாங்க. ஓகே ஃபைன், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஷோக்கு வந்து சூப்பரான மேட்டர்லாம் நீங்க சொன்னதுக்கு. பிரசாந்த், இதே மாதிரி நீங்க வந்து காலேஜ்ல மட்டும் இம்பார்ட்டன்ட் பர்சனா இல்ல, வேர்ல்ட் லெவல்ல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ மிர்ச்சி சார்பிலையும் லிசனர் சார்பிலையும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட டேலண்டட் பர்சனை வந்து பார்த்ததே இல்லை நான். அதுவும் எல்லாமே தலையில சரிங்க. வழக்கமா இப்போ நம்ம வந்து லாஸ்டா ஃபினிஷிங் போகும்போது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM இது செம ஹாட் மிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்றோமா? இல்ல, அது நான் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றேன், நீங்க தலையில உங்க ஸ்டைல் உங்களை இது எப்படி சொல்லுவீங்க அதை? இது செம ஹாட் மிர்ச்சிங்கிறத ஸ்பெல்லிங் சொல்றேன். IHCAMTOHAMMESUHDI IHCRIMOIDR MFERHTTNIOPTHGIEYTININ 98.3 நம்பர் ஸ்பெல்லிங் சொன்னேன். ஐயோ, ஓகே ஓகே ஓகே. ஆக மொத்தம் ஹாட் மிர்ச்சி ஸ்டேட் ரேடியோ மிர்ச்சி. பாய். நம்ம ரேடியோ மிர்ச்சி 98.3 FMல அது உன்னோட கோலிஸ்டோட இது வரைக்கும் கேட்டீங்க, ஜாலியா இருந்தது. மிர்ச்சி CIP காலேஜ்ல இம்பார்ட்டன்ட் பர்சன் பிரசாந்த் SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருந்தாப்புல. இன்னும் ஒரு டேலண்ட் எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அப்படியே ரிவர்ஸ்ல பேசக்கூடிய ஒரு அற்புதமான டேலண்ட். இதே மாதிரி டேலண்ட் நிறைய பேர் நிறைய இருக்குது. நம்ம நவராத்திரி ஸ்பெஷல்ல ரேடியோ மிர்ச்சில நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு CIP சந்திக்க போறீங்க, அதாவது காலேஜ்ல இம்பார்ட்டன்ட் பர்சன். நாளைக்கு எந்த காலேஜ்ல இருந்து யார் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மிர்ச்சி. வாட்டா பாய்.